தப்புதாம்மா. ஐஸ்கிரீம் கேட்டான்னு வாங்க போனா. இப்படி எவனோ ஒருத்தங்க வந்து வம்பு பண்ணுவானுங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? பாவம் குழந்தை வழியில துடிச்சிருப்பா. அவனுங்க லட்சம் அடிப்பானுங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இது யதார்த்தமா நடந்த மாதிரியும் தெரியல. அவனுங்க வேணும்னே பிளான் பண்ணி தான் வந்திருக்கானுங்க. என்ன சைலு சொல்ற? வேணும்னே பண்ணானுங்களா? என்ன நல்லா தெரிஞ்சதுனாலதான் என்கிட்ட வேணும்னே அப்படி நடந்திருக்கானுங்க. நிச்சயமா என்னோட எதிரிங்க யாராவது தூண்டி விட்ட வேலையா தான் இருக்கும். ஆனா யாருன்னு தான் தெரியல. ஏன்னா எத்தனையோ பேரை எத்தனையோ விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்ணிருப்பேன். இதுல யாரு எந்த பக்கம் இருந்து அடிக்கிறாங்கன்னு என்னால டக்குன்னு கெஸ் பண்ண முடியல. இதுக்கு தான் நான் கல்யாணமே வேண்டான் இருந்தேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. பாவம் லட்சு அங்க இருந்தப்ப கூட அவ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டா. அப்படிலாம் சொல்லாதம்மா. பிள்ளைக்கு பெத்தவ கூட இருக்கிறது தான் சந்தோஷமே. உன் வேலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக உறவுகளை வேணான்னு உதற முடியாது. லட்சுவுக்கு எதுவும் ஆகாது, நீ வருத்தப்படாத. அக்கா அழாதீங்க, ஒன்றும் ஆகாது. குழந்தை பழைய மாதிரி எந்திரிச்சு விளையாடுவா பாருங்க. மாமா நீங்களும் வருத்தப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. நர்ஸ் வாங்க, குழந்தைக்கு ஒண்ணும் இல்லல்ல, நல்லா தானே இருக்கா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு சார். குழந்தை மயக்கத்துல இருக்காங்க. யாராவது 2 பேர் உள்ள போய் பார்க்கலாம். அப்புறம் அனீஸ் சார் பிளட் கொடுத்தனால ரொம்ப வீக்கா இருக்காரு. அவரும் இன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். ஸோ யாராவது பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க. சரிம்மா. வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு. அதனால பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க. ஏய் அழாதிரி, அதான் குழந்தைக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏதோ நம்ம வீட்டு குழந்தைக்கு ஏதோ ஆன மாதிரி இப்படி அழுதுகிட்டு இருக்கா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க புத்தி மாறவே மாறாதுல்ல. அவ நம்ம வீட்டு குழந்தைதான். அவ சைலஜாவோட குழந்தை, அதனால நம்ம வீட்டு குழந்தைய ஏத்துக்கிட்டோம். அதுக்காக இப்படிலாம் அழுகிறது ரொம்ப ஓவரா தெரியல. என்னமோ தெரியல, அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அருணை சின்ன வயசுல பார்த்த மாதிரி தான் இருக்கு. அந்த குழந்தை வேற யாரோ ஒரு குழந்தை மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதனாலதான் வந்ததும் அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டேன். ஹனி சார், நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. உங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்லியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா என்ன கூப்பிடுங்க. ஓகேங்க. ஹனி சார், என்னோட நேம் ஜெசி. ஒரு முறை என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். ஜெசிகா, நைஸ் நேம். ஐயோ தேங்க்யூ சார். என் பேரை நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? சார், நைட்டுக்கும் எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. ஸோ ட்ரிப்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன நீங்க தாராளமா கூப்பிடலாம். ஓகே, நான் தேவைப்பட்டா கூப்பிடுறேன். சார், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே வந்துடுவேன். ஓகே ஜெசிகா, வேணும்னா ஒண்ணு பண்ணுங்களேன். எங்கே பக்கத்துல சீட் இருக்கோ, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க. எனக்கும் போர் அடிக்காம இருக்கும். ஏது போர் அடிக்குமா? இருடி, உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஐயோ சார், நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனா மற்ற ரூம்லயும் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களையும் பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. வாவ் சூப்பர். உங்களை மாதிரி ஒரு நர்ஸ் இருந்தா உண்மையாவே ஹாஸ்பிட்டல் எங்கேயோ போயிடும். நீங்க பாக்குறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. தேங்க்யூ சார். சார், நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. ஆனா அதை பார்த்து உங்க சிஸ்டர் ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா சிஸ்டரா? எனக்கு சிஸ்டர்லாம் யாரும் இல்லையே. உங்க பக்கத்துல நிக்கிறாங்களே சார், அவங்க தான். நான் உனக்கு சிஸ்டர் ஐயா? என் சொந்த லவர் ஒய்ஃப்னு சொன்னதுக்கே அன்னைக்கு அப்படி கோவப்பட்டோம். இதுல வேற இவள சிஸ்டர்னு சொன்னா இன்னைக்கு என்ன கதியாக போறோமோ தெரியல. யோ, உன்னை தான் கேக்குறேன். நான் உனக்கு சிஸ்டரா? நான் என்னங்க அப்படி சொன்னேன்? நீ சொல்லல, ஆனா அவளை சொல்ல விட்டு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கல. அதுக்கு நான் எப்படி ஐஷோ பொறுப்பாக முடியும்? அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. அவங்க தெரியாம சொன்னாங்க. உனக்கு தெரியும்ல நான் யாருன்னு. அப்ப நீ சொல்லு. என்ன சொல்லணும்? நான் உனக்கு யாருங்கறத அவங்க கிட்ட சொல்லு. எதுக்கு ஐஷோ இதெல்லாம்? விடுங்க. யார் நம்மளை பத்தி என்ன நினைச்சா என்ன? அப்படிலாம் யாரும் என்ன போல நினைக்க கூடாது. நான் யார் உனக்குன்னு அவங்களுக்கு தெரியணும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? இப்ப மட்டும் நான் தான் உங்க பொண்டாட்டிங்கிறத அவகிட்ட நீங்க சொல்லலாம். அத்தை கிட்ட போய், அத்தை அத்தை, உங்க விருப்பத்துக்காக தான் நாங்க கல்யாணம் பண்ணோம். மத்தபடி எனக்கும் அவருக்கும் நடுவுல எதுவும் இல்ல. இன்னும் 1 வருஷத்துல நாங்க டிவோர்ஸ் பண்ண போறோம்னு சொல்லிடுவேன். என்னங்க அப்பப்ப இது சொல்லி பிளாக்மெயில் பண்றீங்க? பீனா, நமக்கு டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நான் தான் உங்களோட லீகல் வைஃப். அது வரைக்கும் யாரும் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சரி சரி விடுங்க. இப்ப என்ன, நீங்க என் பொண்டாட்டிங்கிறத நான் அவங்க கிட்ட சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி விடுங்க, சொல்றேன். ஜெசி, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க என்னோட சிஸ்டர் கிடையாது. இவங்க என்னோட ஒய்ஃப். என்ன வைஃபா? ஆமா, அவதான் சொல்றாளே. ஏன் நம்பிக்கை வரலையா? உனக்கு நம்பிக்கை இல்லனா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாரு. உனக்கு இந்த நியூஸ் பாக்குற பழக்கம் கிடையாதா? ஐயோ, நியூஸ்லாம் பாக்குறது இல்ல மேடம். அதுவும் நர்ஸா ஒர்க் பண்றனால 24 ஹவர்ஸும் ஒர்க் இருக்கா. சோ நான் எந்த இன்டர்நெட்லயும் செக் பண்ணவும் இல்ல. சாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சாரி சார், உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயமே இப்பதான் எனக்கு தெரியுது.
தெரிஞ்சிருச்சுல, இனி நீங்க கிளம்புங்க. என் புருஷனை நான் பாத்துக்கிறேன். ம், ஓகே மேடம். மிஸ்டர், அவங்க போய் 10 நிமிஷம் ஆகுது. அட என்ன ஐஷு இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன், ஒய்ஃப்ங்கிற இடத்த யாருக்கும் விட்டு தர மாட்டேன்னு. ம் இந்த பொசிட்டிவ் கூட கியூட்டா தான் இருக்கு. ஏன்னா கேட்கல. இல்ல ஒன்றும் இல்லை. சடனா என்ன வாமிட் வர மாதிரி இருக்கு. நர்ஸ் இருந்திருந்தா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுருக்கலாம். ஐஷு கொஞ்சம் ஜெஸியை கூப்பிடுறீங்களா? அவங்க எதுக்கு கூப்பிடணும்? அதான் நான் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லுங்க, என்ன வேணும்? இல்லைங்க, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. அவங்க ட்ரிப்ஸை கழட்டி விட்டாங்கன்னா நான் போய் வாமிட் பண்ணிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிடுங்களேன், நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஐஷு தள்ளிக்கோங்க. சரி பரவாயில்ல, என் கையில எடுங்க. என்னங்க நீங்க நர்ஸை கூப்பிட்டுருக்கலாம்ல, கையில் பிடிச்சிருக்கீங்க. சரி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. சரிங்க நீஷ், இருங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க ஓகே தானே? இல்லை ஃபுல்லாக எடுக்கணும், எடுத்து முடிச்சிருங்க. இல்லை இப்போ ஓகே தான். சாரி. ஹனீஷ், இந்தாங்க தண்ணி. சரி ஐஷு டைம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க. எது வீட்டுக்கு கிளம்புறதா? அது உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு. நான் நல்லா தாங்க இருக்கேன். பிளட் கொடுத்ததுல கொஞ்சம் வீக் ஆயிட்டேன், அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிரும். பட் இங்க இருக்க சொல்லியிருக்காங்களேன்னு இருக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு பக்கத்துல இருந்து பாத்துக்க சொல்லி நர்ஸா சொல்லிட்டு போனாங்க. ஆன்ட்டி ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க, அதனால வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அருண் மாமாவும் ஷைலு அக்காவும் லட்சுவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால உங்க கூட இப்போ நானே இருந்து பாத்துக்கிறேன். எனக்கு அதெல்லாம் வேணாங்க. வேணும்னா நான் ஃபோன் பண்ணி பாலா வர சொல்லிக்கிறேன். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீங்க கூப்பிட்டதும் வெளியூர்ல இருந்து உடனே வர முடியும்? பாலனை வெளியூர் போயிருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். காலையில நீங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன். இல்லைங்க, உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ட்ரிப்ஸ் தானே, அது ஏறினது கொஞ்ச நேரத்துல நானே தூங்கிடுவேன். நீங்க எதுக்கு இங்க இருந்துட்டு? நீங்க கிளம்புங்க. ஹலோ சார், லீகலா இப்போதைக்கு நான் தான் உங்களோட வைஃப். ஸோ நான் உங்களை கவனிச்சுக்க வேண்டியது என்னோட கடமை. அப்புறம் ஆன்ட்டி என் மகனை இப்படி விட்டுட்டு ஏன்னு என்னை பார்த்து கேட்டக்கூடாதுல. ஓ அப்படி இருந்தாலும் மேடம், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா உங்களால நைட்டு தூங்காம இருக்க முடியாது. அது என்னமோ உண்மைதான். என்னால தூக்கத்தையும் சாப்பாட்டையும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம். சரி உட்காருங்க. சாரிடா, அப்பாவும் பக்கத்துல இருந்திருக்கணும். எல்லாமே அப்பாவோட தப்பு தான். சாரிடா தங்கம். உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. அவங்க என்கிட்ட வம்பிழுத்ததும் நான் தான் கோவப்பட்டுட்டேன். கோவப்பட்டு அடிச்சனாலதான் லட்சுவுக்கு இந்த நிலைமை. இல்ல ஷைலு, உன் மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா வந்தவனுங்க எதுக்காக உன்கிட்ட இப்படி வம்பெடுத்துருக்கணும்? என்ன பேசினானுங்க? அவனுங்க டார்கெட் நீங்க தான். அதுதான் பேசிட்டு இருந்தானுங்க. நிச்சயமா யாரோ ஒருத்தங்க தூண்டி விட்டு தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கல்ல, அவனுங்க சும்மா விட மாட்டேன். காரணம் என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். தூங்காம பாத்துக்கிற ஆளை பாரு. வீட்டுல இடியே விழுந்தாலும் கோரட்டை விட்டு நல்லா தூங்குவாங்க. இப்படி நைட்டு ஃபுல்லா தூங்கி தூங்கி விழுந்தா கீழே விழுந்துருவாங்களே. இவங்களை பெட்ல படுக்க வைக்கலாம். சார் சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க சார், தூங்க விடுங்க. பெட்ல படுக்க வைக்கலான்னு பார்த்தா தூக்குனாலே எந்திக்கிறாங்க. இன்னும் அசைச்சா முழுசா எந்திரிச்சிருவாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். குட் மார்னிங் சார். என்ன சார் இதெல்லாம்? நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போனா உங்க வைஃப் மடியில படுக்க வச்சு தூங்க வச்சிட்டு இருக்கீங்க. சத்தம் போடாதீங்க, மெதுவா பேசுங்க. அவ எஞ்சிட போறா. பாரா, வைஃப் மேல அவ்வளவு பாசமா? அவளை பாதி தூக்கத்துல எழுப்புனா பிரஷ் பண்ணாம ஃபில்டர் காஃபி வேணும்னு அடம் பிடிப்பா. என்ன பிரஷ் பண்ணாமையா? எந்திரிச்சதும் ஃபில்டர் காஃபி குடிக்கலைன்னா நாளே ஓடாது. உங்க ஹாஸ்பிட்டல்ல அரேஞ்ச் பண்ண முடியும்னா சொல்லுங்க, நான் எழுப்புறேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பார்க்குற எங்களுக்கே நார்மல் காஃபி தான். உங்க வைஃப்க்கு ஃபில்டர் காஃபி வேணுமா? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்க போய் நீங்க வாங்கிட்டு வாங்க. ஜெசி, எனக்காக ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? என்ன சார் சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த காஃபி ஷாப்ல ஒரு ஃபில்டர் காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சார் நான் நர்ஸ் சார், என்னோட டியூட்டியை மட்டும் தான் பார்க்க முடியும். அட என்ன ஜெசிகா, எனக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா? என் பேரை சொல்லி லாக் பண்றீங்களா?
சரி, உங்களுக்காக வாங்கிட்டு வரேன். தேங்க்யூ. நம்ம இப்படி பெட்டுக்கு வந்தோம். ஏதோ உரிமையுள்ள பொண்டாட்டி மாதிரி இப்படி மடியில படுக்க வச்சிருக்காரு. குட் மார்னிங். நல்லா தூங்குனீங்களா? நான் தூங்குறதுலாம் இருக்கட்டும், யாரை கேட்டு என்ன உங்க மடியில படுக்க வச்சீங்க? நீங்க தூங்கி தூங்கி விழுந்துட்டே இருந்தீங்க, அதான் பெட்ல படுக்க வச்சேன். நான் தூங்கி தூங்கி விழுந்தா என்னை எழுப்பி விட்டுருக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்காக பெட்ல எடுத்து போட்டு படுக்க வைக்கணும்? பாவம், விழுந்துட கூடாதுன்னு நல்லது செஞ்சல. எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஹனீஷ், உண்மையை சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு என்ன இழுத்து போட்டு மடியில படுக்க வச்சிருக்கீங்க. நமக்குள்ள எதுவும் நடக்கலல? எல்லாம் என் நேரம். ஐயோ, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம முடிச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ சரியான வில்லங்கமான ஆளா இருக்க. உண்மையை சொல்ல, என்ன எதுக்கு இப்படி பெட்ல இழுத்து போட்டு படுக்க வச்ச? இவங்களா? ஏங்க, உங்களை தான். பதில் சொல்லுங்க. பதில் தானே, சொல்லிட்டா போச்சு. ஏங்க ட்ரிப்ஸையும் கழட்டுறீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம். என்ன கேட்டேன்? நான் எதுக்கு உன்னை இழுத்து என் மடியில படுக்க வச்சேன்னு தெரியணும், அப்படிதானே? ஆ, ஆமா. நான் பாட்டுக்கு செவனேன்னு சேர்ல உட்கார்ந்து சாஞ்சி தூங்கிருப்பேன்ல. என்ன எதுக்கு இழுத்து மடியில படுக்க வச்சு தூங்க வச்சிட்டு இருக்கீங்க? ஆ ஆ, பதில் சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கலையா? இன்னைக்கு வேற நீ பாக்குறதுக்கு இந்த சேலையெல்லாம் ரொம்ப அழகா இருந்த, அதான் எடுத்துக்கணும்னு தோணுச்சு, எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நம்புறா? என்ன சார், நம்ம ரெண்டு பேருக்கும் இது ஒரிஜினல் கல்யாணம் இல்ல, என் அம்மாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்னங்க பண்றது, நான் ஒரு கன்னி பையன், நீங்க ஒரு கன்னி பொண்ணு. ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கும்போது கூட எனக்கு இந்த மாதிரி ஃபீல்லாம் வரல. ஆனா இன்னைக்கு இந்த சாரில உங்களை பார்த்ததும் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். சாரி. இதெல்லாம் சும்மா. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். நீங்க என்கிட்ட சும்மா விளையாடுறீங்க தானே? அடியே பொண்டாட்டி, என்ன நீ நம்பல? நான் நம்பல. அடி பாவி, கட்டின புருஷனை நம்ப மாட்டேங்கிற. சரி, எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லு, ப்ரூவ் பண்றேன். ஆ, அது நீங்க ப்ரூஃப்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நான் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா ஏதாவது உணர்வு ஏற்பட்டிருக்கும்ல. செல்லம், அந்த வகையில நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா நீ தூங்கும் போது பக்கத்துல இடியே விழுந்தாலும் நீ எந்திக்க மாட்ட. சோ எனக்கு அது யூஸ் ஆயிருச்சு. பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. என்னதான் தூக்கத்துல நடந்திருந்தாலும் பெஸ்ட் நைட் எவர். நீங்க போய் தானே சொல்றீங்க. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அட பொண்டாட்டி, நீ தானே வார்த்தைக்கு வார்த்தை நான் லீகலா நான் தான் உங்க பொண்டாட்டி, நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டே இருந்தா. அதான் அந்த லீகலான பொண்டாட்டியும் லீகலா எடுத்துக்கிறதுலாம் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஐயோ, ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி பாவமா கிடக்குறீன்னு உனக்கு பக்கத்துல இருந்து உன்னை பார்த்துக்க நினைச்சேன்னா எனக்கு நல்லா வச்சிட்டியா அப்ப? யாரை கேட்டி இதெல்லாம் பண்ண? யூ ஆர் மை லீகல் ஒய்ஃப். நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்யா? என்ன கேட்கணும்? கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவகிட்ட பர்மிஷன் கேட்கணும். அறிவில்ல உனக்கு? புருஷனோட தேவையை புரிஞ்சுக்காம கட்டின பொண்டாட்டி குறைச்சு விட்டு தூங்கினா நான் என்ன பண்றது? அதான் கேட்காம எடுத்துக்கிட்டேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இது வெறும் டிராமா கல்யாணம். நாளைக்கு இது மூலமா ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அதை நான் எப்படி வளர்ப்பேன்? அது ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்பான்னு நான் யாரை கை காட்டுறது? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்னங்க குழந்தை வரைக்கும் போயிட்டீங்க? ஐயோ, பண்றதெல்லாம் வேற பண்ணிட்டு பண்ண வேற காட்டுறியா? கடுப்பு கிளப்பாத, ஒழுங்கா இங்கிருந்து போயிரு. உன்னெல்லாம் பாத்துக்கிறதுக்காக பக்கத்துல உட்கார்ந்துருந்தல, என் புத்திய ஏதாவது அடிச்சுக்கணும்னே தெரியல. இங்க அடிக்கிறதுக்கு ஸ்டிக்கெல்லாம் எதுவும் இல்ல. நான் வேணா வெளிய இருந்து எடுத்துட்டு வரட்டுமா? அனீஷ், விளையாடாதீங்க. என்னதான் நம்ம லீகல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் தப்பு. சொல்லுங்கங்க, அப்படிலாம் எதுவும் நடக்கலல்ல? ஏய் சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. நான் சும்மா விளையாடுக்க சொன்னேன். அப்புறம் ஏன் நீங்க படுக்க வச்சிருக்கீங்க? நீங்க தூக்கத்துல தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தீங்க. எங்க கீழே விழுந்து அடிபட்டு போதுங்கிற பயத்துல தான் உங்களை மேல படுக்க வச்சேன். உங்களை பெட்ல படுக்க வச்சுட்டு நான் சேர்ல உட்காந்துக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க தூக்கத்துல என் மடியில அப்படியே படுத்துட்டீங்களா, என்னாலையும் எந்திரிச்சு அதுல மாறி உட்கார முடியல. நான் இடையில எந்திரிச்சிருந்தா உங்க தூக்கம் கெட்டு போயிருக்கும். அதான் அசையாம அப்படியே உட்காந்துட்டேன். அப்படின்னா நைட்டு முழுக்க இப்படி உட்காந்துட்டே தான் இருந்தீங்களா? ஆமாங்க. நீங்க ட்ரிப்ஸ் போட்டு டயர்டா இருக்கீங்கன்னு சொல்லி தான் என்ன பாத்துக்க சொன்னாங்க. நீங்க என்னடானா என்ன தூங்க வச்சிட்டு இருந்திருக்கீங்க? என்னை எழுப்பிருக்கலாம்ல? அட விடுங்கங்க. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, எழுப்ப மனசு வரல. எனக்கும் வெளி இடங்கள்ல பெருசா தூக்கம் வராது. அதான் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. எஸ்கியூஸ் மீ மேம். என்ன மேம் நீங்க? இன்னும் சார் மடியை விட்டு இறங்கவே இல்ல?
என்னை பத்தி யோசிக்காம உங்களை மடியிலேயே தூங்க வச்சிருக்காருனா உங்க மேல எவ்வளவு உயிரா இருப்பாரு. இப்படி கையிலேயே தாங்குற புருஷன் கிடைச்சிட்டா வாழ்க்கையே வரலாம். சூப்பர் மேம், யூ ஆர் வெரி லக்கி. அப்புறம் என்னங்க, ஃபில்டர் காஃபி? எனக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி கரெக்டா கொண்டு வந்தீங்க? என் பொண்டாட்டி எந்திரிச்சது ஃபில்டர் காஃபி தான் குடிப்பான், அதுவும் ப்ரஷ் பண்ணாம. போய் உடனே வாங்கிட்டு வாங்கன்னு சார் தான் அனுப்புனாரு. ஏன்னா? ஆமா மேம். என்னங்க, சூடாகிறதுக்குள்ள குடிச்சிருங்க. ஜெசி, லட்சுவை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்? குட்டி பாப்பாவை ஒன் டே அப்சர்வேஷன்ல வைக்கணும் சார். அதனால இன்னைக்கு நைட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களை இன்னைக்கு காலையிலே பண்ண சொல்லிட்டாங்க. நீங்க காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம். ம், ஓகே ஜெசி, தேங்க்யூ. ம், ஓகே சார். காலை ஃபுல்லா இப்படி கையிலேயே தாங்குற புருஷன் கிடைச்சிட்டா வாழ்க்கையே வரந்தான். யூ ஆர் வெரி லக்கி மேம். என் வாழ்க்கையில அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏதோ கண்ணுக்கு தெரியுற மாதிரி தெரிஞ்சு காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போயிருது. இதுவும் அப்படிதான். இந்த சந்தோஷம் எப்பவுமே நிலைக்காது. என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? குடிங்க. இப்போ உனக்கு பரவாயில்ல தானே? தலை ரொம்ப வலிக்குதாடா? ஆமாம்மா, தலை ரொம்ப வலிக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குதுமா. சரியாயிருந்த பட்டு, இன்னும் 2-3 நாள்ல நீங்க பழைய மாதிரி சரியாயிருவீங்க. இந்த வலியெல்லாம் பறந்து காணாம போயிடும். சரி பாட்டி. டேய் தங்கம், சாரிடா. அப்பா உன் பக்கத்துலயே இருந்திருக்கணும். உன்னை அங்க விட்டுட்டு நான் தனியா போயிருக்க கூடாது. உங்க 2 பேரையும் நான் பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கணும். எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுமா. இப்படி பேசிட்டே இருந்தா தலை வலிக்கதான் செய்யும். நல்ல கண்ணு மூடி தூங்கு, சரியா? பாட்டி, உனக்கு இட்லி எடுத்துட்டு வரேன். ஷைலுமா, அருண், அவகிட்ட ரொம்ப பேச்சு கொடுக்க வேண்டாம். அவ அமைதியா தூங்கட்டும். நீங்க 2 பேரும் வெளியவே இருங்க. ஏதாவது பேசிட்டே இருந்தீங்கன்னா அவளும் பேசிட்டே இருப்பா. தலைவலி அதிகமாகும். சரிங்க அத்தை. இல்ல பாட்டி, அம்மா என் கூட இருக்கட்டும். நீ கொஞ்ச நேரம் பேசாம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். அம்மா இருந்தா நீ பேசிட்டே இருப்ப. இல்ல பாட்டி, நான் பேச மாட்டேன். அம்மா என் பக்கத்துல இருக்கட்டும். நான் அம்மா கூட இருக்கேன். ப்ளீஸ்மா, நீ எங்கேயும் போகாத. என் கூட இரு. சரிம்மா, அவ கூடயே இரு. ஆனா ரொம்ப பேச்சு கொடுக்காத. சரிங்க அத்தை. டே அருண், இவளுக்கு நான் போய் சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரேன். நீ பாத்துக்கோ. ம், சரிங்கம்மா. கொஞ்ச நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஓரமா வந்து வந்து எதையோ உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, சும்மாதான். கையில gift கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்க மாட்டியா? கிஃப்டா? யாருக்கு? ம், உங்க அப்பனுக்கு. ஆளு பரவாயில்ல, உனக்கு தாண்டி கொண்டு வந்திருக்கேன். எனக்கா? எனக்கு எதுக்கு மாமா கிஃப்ட் எல்லாம்? சும்மா இத பார்த்ததும் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. நீ வந்த நாள்ல இருந்து பெருசா எங்கேயும் வெளியே போகல. ஐஷு கல்யாணம் வரைக்கும் அவளை பத்தி யோசிச்சுட்டு அப்படியே இருந்துட்டேன். அதான் உனக்காக இன்னைக்கு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு பிரிச்சு பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இதுல பெருசா என்ன இருக்க போகுது? எப்படியும் ஒண்ணு கால்ல போடுற மெட்டியா இருக்கணும், இல்ல கையில போடுற ரிங்கா இருக்கணும். அதெல்லாம் இல்ல, இது வேற. வேறனா? கொலுசா? அதெல்லாம் இல்லடி, ஃபர்ஸ்ட் திறந்து பாரு. ரொம்ப பில்டப்பா இருக்கு. அவ்வளவு பெரிய கிஃப்டா? முதல்ல ஆராய்ச்சி பண்ணாம என்னன்னு திறந்து பாரு. சரி, கொடுங்க. என்னடி சும்மா ஏதோ வேண்டாம் வெறுப்பா பேசுற மாதிரி இருக்கா? லேசா தலை வைக்கிற மாதிரி இருக்கு, அதான். சீக்கிரம் கிஃப்ட் பெரி. இவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்கன்னா அப்படி என்ன கிஃப்ட்? ஒருவேளை உள்ள போன் இருக்கும். ஆனா போன் இந்த சைஸ்ல இருக்காதே. இல்லனா ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி. ரொம்ப ஹை லெவலெல்லாம் எதிர்பார்க்காத. இது ஒரு சீப்பஸ்ட் பொருள் தான். ஆனா உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன உள்ள இருக்கு? சரி, இருங்க பாக்குறேன். ஹை, கண்ணாடி வளையல். மாமா, எனக்கு கண்ணாடி வளையல் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். சின்ன வயசுல ஊர் திருவிழாவுக்கு வரும்போது கடைக்காரர்கிட்ட நின்று அழுதுட்டு தங்க வளையல கழட்டி கொடுத்து எனக்கு கண்ணாடி வளையல் தான் வேணும் நடம் பிடிச்சல. அப்ப இருந்து தெரியும் உனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும்னு. மாமா, அதை இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க? பட்டு பாவாடை, ரெட்டை ஜடை, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்ப. அதெல்லாம் என்னால இப்பவும் மறக்கவே முடியாது. அதான் எப்படின்னு கேக்குறேன். நீங்க ஊருக்கே ஒரு 2 முறை தான் வந்திருப்பீங்க. இத இவ்ளோ அழகா ஞாபகம் வச்சிருக்கீங்க. என்ன அவ்வளவு பிடிக்குமா? இதுல என்ன டவுட் உனக்கு? ஊர்ல இருந்து நீ கால் பண்ணும் போதெல்லாம் உன்னோட வாய்ஸ் கேட்கணுங்கிறதுக்காகவே ஃபோன் பக்கத்துலயே உட்காந்துருப்பேன். அதை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு நானும் உட்காந்து கேட்பேன். ஆனா ஒரு முறை கூட பேசுறதுக்கு தைரியம் வந்ததில்ல. ஒரு மாதிரி கூச்சமாவும் தயக்கமாவும் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் எப்படியும் நீ எனக்கு சொந்தமாக போற, அன்னைக்கு மொத்தமா பேசிக்கலான்னு விட்டுட்டேன். பாரா, இவ்ளோ காதல உள்ளுக்குள்ள வச்சுட்டு இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏதோ நானே வந்து உங்ககிட்ட பேசினால நீங்க என்கிட்ட உங்க லவ் சொன்னீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க பொறுமையா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் பாட்டி ஆயிருப்பேன்.
வந்த புதுசுல என்கிட்ட பேசாம என்னை கண்டுக்காம நீங்க சுத்துறத பார்த்துட்டு எங்க என்ன நீங்க லவ் பண்ணலையோ நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட ஆசையெல்லாம் நிராசையா போயிருமோன்னு பயந்துட்டேன். ஆனா இப்பதான் மாமா புரியுது நான் எவ்வளவு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு. என் மேல இவ்வளவு காதல வச்சுட்டு உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருந்திருக்கீங்க. அதான் இப்ப சாவி போட்டு திறந்தாச்சுல. சரி, வளையல கையில வச்சுட்டே இருக்கா, போட்டுக்கோ. நீங்க தானே சார் வாங்கிட்டு வந்தீங்க, சோ நீங்களே போட்டு விடுங்க. சரிங்க மேடம், போட்டு விட்டுறலாம். அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி புகுவோம். நம் காதலை கவி பாடவே செல்லின் வைரரின் கல்லறை துவக்கத்தை கலைத்திடுவோம். பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் மாமா. நீங்க தங்கத்திலேயே வாங்கி கொடுத்திருந்தாலும் நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா எனக்கு பிடிச்சதை ஞாபகம் வச்சு சரியா வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ so much. விண்ணை I love you, தாண்டி நீ பொண்டாட்டி. வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ